இல்லை, இதில் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 17 நாள் கழிச்சு போலீஸ் எங்களை போக சொன்னாங்கன்னு ஆதவ் சொல்கிறாப்புல. அப்போ 17 நாளாக அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆதவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி போலீஸ்னா என்னென்னா ஊருக்கு என்ன சொல்லுவாங்க, இளைச்சவன் வந்து போலீஸு, உங்களை பாதுகாக்கிறதும் போலீஸு, பிரச்சனைனாலும் நீங்கள் அப்படியே அவங்க பக்கம் திருப்பி விட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு போலீஸ் வேணும். எந்த கட்சி வந்தாலும் கை காட்டி விடக்கூடாது. அதாவது போலீஸுன்னு சொல்கிறது மேட்டரில் உனக்கு பாதுகாப்பு. இப்போ நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னேன், கேட்டேன், எல்லாம் பண்ணேன். திரும்பி நீ கரூருக்கு போகிறதுக்கு லோக்கல் போலீஸ் பாதுகாப்பு தானே கேட்குற. அப்போ நீ லோக்கல் போலீஸ் சரியில்லைன்னா நீ ஏன் போய் சிபிஐ பாதுகாப்பு கேளு, நான் போய் எங்கள் மக்களை பார்க்கறதுக்கு. அப்போ இதுக்கு மட்டும் உனக்கு லோக்கல் போலீஸ் வேணும். மிலிட்டரியை கூப்பிடலாமா? மிலிட்டரி அது கொடுப்பாங்க. ஒன்றிய அரசு வந்து என்ன வேணாலும் செய்வாங்க. அதாவது விஜய்க்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இன்னொன்று, இவர் தான் சிபிஐ பின்னாடி போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு கேஸை கொடுத்தாங்கன்னா பல வருஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும்னு சொல்லி பேசினவர். டெலிஃபோன் டிவி ஸ்டேஷன் முன்னாடி நடந்த ஆர்ப்பாட்டம் 1/2 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்து 3 நிமிஷத்தில் முடிச்சாங்களே, அந்த ஆர்ப்பாட்டத்தில்